இன்றைக்கி நம்ம முட்டை பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு 4 பெரிய வெங்காயம், 2 பெரிய தக்காளி, ஒரு 4 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி மல்லி, ஒரு கைப்பிடி புதினா, தேவையான அளவுக்கு எண்ணெய், அதாவது 200 ml எண்ணெய், 50 பூண்டு, 50 இஞ்சி, பட்டை லவங்கம், பின்ன தேவையான அளவுக்கு கேடு. கடைசியில் செய்யும் வீட்டில் புளிப்பு எதுவும் பற்றலைன்னா லெமன் கொஞ்சம் எடுத்து வச்சுடுங்க. இப்போ வாங்க பிரியாணி செய்யலாம். ஃபஸ்ட்டு நம்ம பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சம் நெய் சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம அதில் நம்ம நறுக்கின பெரிய வெங்காயம் 4 வெங்காயத்தை நம்ம உள்ளே போட போகிறோம். போட்டுட்டு அது கூட நீங்கள் பட்டை லவங்கம் அந்த ஐட்டத்தை நீங்கள் உள்ளே அது கூட போட்டு அப்படி ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படி வேக விட்டுருங்க. இப்போ போட்டாச்சு. லைட்டாக கலரி விட்டுட்டு அதை ஒரு சின்ன ஒரு பாத்திரம் மூடி வச்சு பாத்திரத்தை மூடி வச்சுருங்க. நல்லா கொஞ்சம் கலரி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இல்லை ஒரு 3 நிமிஷத்துக்கு போதிய அளவுக்கு கொஞ்சம் மூடி வச்சுருங்க. ஆனால் வெங்காயம் உங்களுக்கு செக்கச்செவன்ட்டு வர மாதிரி நல்லா மூடி விட்டுருங்க. ஃபஸ்ட் நம்ம வெங்காயத்தில் நல்லா கலரணும்ல, கலரிட்டு ஒரு 2 இல்லை ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா மூடி விட்டிங்கன்னா அந்த வெங்காயம் நல்லா செக்கச்செவன்ட்டு வந்துடும். வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு மசாலாவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ பார்க்கும்போதே தெரியும் நல்லா செவன் வெங்காயம் வந்திருக்கு. இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு கைப்பிடி மல்லி, கொத்தமல்லி உள்ள ஆட் பண்ணிக்கிடணும். அதை ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கலரி விடணும். கொத்தமல்லி போட்டதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி கலரி விடணும். கலரி விட மட்டும் அது நம்மளுக்கு ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும், மசாலா டேஸ்ட்டு. மொத்தமாக செய்கிற மட்டும் நம்மளுக்கு பிரியாணிக்கு தனியாக ஒரு சுவை மாதிரி நம்ம கொடுக்கும். அது சாப்பிட மட்டும் நம்ம நல்லாயிருக்கும். இப்போது நல்லா கொத்தமல்லி போட்டு கலர்னதுக்கப்புறம் அது கூட ஒரு கை புதினா ஆட் பண்ணிக்கிடணும். புதினா ஆட் பண்ணிவிட்டு அதே மாதிரி நம்ம நல்லா கலரி விட்டுக்கணும். நல்லா கலரி விட்டிங்கன்னா அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலரி விட்டுடுங்க. நல்லா கலர்னதுக்கப்புறம் அதில் 4 பச்சை மிளகா போட்டுடுங்க. நீங்கள் அரைச்சி வச்சிருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் உள்ளே போட்டுவிடுங்க. அதையும் நல்லா போட்டுட்டு நல்லா கலரி விடுங்க. இஞ்சி பூண்டு விழுது போட்டு பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் நீங்கள் நறுக்கி வச்சுருக்கிற 2 பெரிய தக்காளியை அதில் ஆட் பண்ணிக்கிடுங்க. நல்லா அதையும் போட்டு நல்லா கலரி விடுங்க. நல்லா தக்காளி போட்டு கலர்னதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் உப்பு போட்டுவிடுங்க. ரெண்டு டீஸ்பூன் உப்பு போட்டதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் போட்டுவிடுங்க. 2 டீஸ்பூன் போட்டுவிடுங்க. டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் அது கூட ஆட் பண்ணிக்கிடுங்க. நீங்கள் இதை ஆட் பண்ண மட்டும் பிரியாணிக்கு நல்லா நிறம் கொடுக்கும், வாசனையாக இருக்கும். நல்லா போட்டதுக்கப்புறம் இதை நல்லா கிளறி விடுங்க. மிளகாய்த்தூள் உப்புலாம் போட்டதுக்கப்புறம் அதை நல்லா வதக்குனதுக்கப்புறம் நீங்கள் 2 டீஸ்பூன் இல்லை 3 டீஸ்பூன் தயிர் உள்ளே ஆட் பண்ணிக்கிடுங்க. நான் ஒரு 4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். அது கொஞ்சம் புளிப்புக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு, அதனால் 4 டீஸ்பூன் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்களும் உங்கள் தேவைக்கேற்ப ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் அதை நல்லா கிளறி விடுங்க. நீங்கள் எல்லா மசாலாவும் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அதில் நம்ம தண்ணி உள்ளே சேர்த்துக்கிட வேண்டியதான். நம்ம இப்போ 1/2 கிலோ முட்டை பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு நாங்கள் 2.5 சொம்பு, அதாவது 1/2 கிலோ பிரியாணிக்கு கரெக்டாக சொன்னீங்கன்னா 200 ml கிளாஸில் 4 கிளாஸ் உள்ளே ஊற்றணும். அப்படின்னா தான் கீழே அடி பிடிக்காது. நீங்கள் தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் தண்ணி நீங்கள் ஊற்றுனதுக்கப்புறம் இதை நீங்கள் மூடி வச்சிட வேண்டியதான். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கிற நிலைமை வர்ற அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நீங்கள் மூடி வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் உள்ள ரைஸ் ஆட் பண்ண வேண்டியதான். நல்லா பார்க்குறீங்களா, இந்த மாதிரி கொதித்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதில் அரிசி ஆட் பண்ணணும். இதில் நாங்கள் சீரக சம்பா அந்த அரிசி ஆட் பண்ணுறோம். நீங்கள் இதில்
சீரக சம்பா இல்லைன்னா பாஸ்மதி ரைஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ பிரியாணியில் வந்து கொஞ்சம் புளிப்பு பற்றலை, அதனால் நம்ம வந்து இப்போது அரை லெமன் இப்போ உள்ளே புழிஞ்சு ஊற்ற போகிறோம். உள்ள விதை எதுவுமே விழாமல் பார்த்துடுங்க. விழுந்துச்சுன்னா பிரியாணி கசக்கிற மாதிரி ஆயிரும். நல்லா பிழிஞ்சு விட்டதுக்கப்புறம் லைட்டாக கிளறி விட்டு அதை டேஸ்ட்டு பாருங்கள். லெமன் ஆட் பண்ணி செக் பண்ணதுக்கப்புறம் எல்லாம் ஓகே ஆனதுக்கப்புறம் அதை மூடி வச்சுருங்க. மூடி வச்சு ஒரு 8 நிமிஷம் இல்லை 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. லோ ஸ்பீட்லேயே வச்சுடுங்க. நம்ம 10 நிமிஷம் பிரியாணி கொதிக்க விட்டு எடுத்துட்டோம். இப்போ பிரியாணி ரெடி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். அவ்வளோதான், பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நம்ம முட்டை பிரியாணிக்கு இந்த மாதிரி முட்டையை தனியாக அவிச்சு வச்சுடுங்க. நான் ஃபஸ்ட்டே வந்து முட்டை பிரியாணிக்கு பிரியாணி நான் செஞ்சு வச்சுட்டேன். இப்போ நான் அதுக்கு வந்து முட்டை நான் அவிச்சு 5 முட்டை தனியாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். முட்டையை அவிச்சதுக்கப்புறம் அந்த முட்டை மேலே 4 பக்கம் ஒரு சின்னதாக கட் பண்ணிவிடுங்க. அதுக்கு நீங்கள் ஆழமாக கட் பண்ணாதுங்க, சின்னதாக லைட்டாக கட் பண்ணிடுங்க. இது எதுக்குன்னா உள்ளே நம்ம ஆட் பண்ணுற மசாலா வந்து உள்ளே ஆட் ஆகுறதுக்காண்டியும் டேஸ்ட் கொடுக்குறதுக்காண்டியும் இந்தமாதிரி நம்ம லைட்டாக கட் பண்ணிக்கிறோம். ஒரு பேன் ஒன்று எடுத்துடுங்க. பேனில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடுங்க. எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதில் வந்து மசாலா பொருட்கள் எல்லாமே ஆட் பண்ணுங்கள். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் வந்து 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள். இந்த மிளகாய்த்தூள்லாம் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் லைட்டாக கிளறி விடுங்க. இதில் வந்து கொஞ்சோண்டு நீங்கள் சால்ட்டு சேர்த்துடுங்க, அதாவது உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிடுங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் போட்டு ஒன்றா கலருங்க, அதாவது நல்லா கலருங்க. இது வந்து எப்படின்னா முட்டை பிரியாணிக்கு நம்ம ஆட் பண்ண போகிறோம். இது நார்மலாக நீங்கள் சிக்கன் போடுற மாரி ஃபஸ்ட்டே நீங்கள் முட்டையை இந்த மாதிரி அவிச்சிட்டு அதில் போட்டு நீங்கள் சாப்பாடில் எடுத்துக்கலாம். சில பேருக்கு சாப்பாடில் போட்டு முட்டை அந்த மாதிரி சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் தனியாக செஞ்சு அதில் போட்டு லைட்டாக வேண்டியவங்களுக்கு போட்டு எடுத்து கொடுக்கலாம். இப்போது இது நல்லா எல்லா மசாலாவும் நல்லா ஆட் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம முட்டையை உள்ளே ஆட் பண்ண போகிறோம். இதை முட்டையை நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை கிண்டி விடுங்க. நல்லா மசாலா ஆட் ஆகிற அளவுக்கு நல்லா கிண்டி விடுங்க. நீங்கள் நல்லா மசாலா கூட முட்டையை நல்லா ஆட் பண்ண முடியல இந்த மாதிரி உங்களுக்கு நிறத்தில் வந்துடும். இதுக்கப்புறம் நீங்கள் என்னென்னா அதை நீங்கள் எல்லாத்தையுமே உங்களோட பிரியாணியில் அப்படி கொட்ட வேண்டிதான். கொட்டி நல்லா கிளறி விடுங்க. முட்டை பிரியாணி ரெடி ஆயிரும். இது வந்து நம்ம செஞ்சு வச்சிருந்த பிரியாணி. இப்போ இதில் வந்து நம்ம அந்த முட்டையை உள்ளே ஆட் பண்ணுறோம். முட்டையை ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு அளவு அதாவது பொறுமையாக கொஞ்சம் கிளறி விடுங்க. அவ்வளோதான், முட்டை பிரியாணி ரெடி. ஏன்னா நீங்கள் இதை எடுத்து சாப்பிடலாம்.